ஸோ ஹை கைஸ், இந்த வீடியோவில் MongoDB சர்வர் டேட்டாபேஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ஃபேவரட் வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு MongoDB டவுன்லோடுன்னு சர்ச் பண்ணுங்கள். உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுவோ அது பொறுத்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்யூனிட்டி சர்வர் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ GitHub உள்ள போயிட்டு ஓகே GitHub போனோன்னா இதில் செலக்ட் பேக்கேஜ் கொடுத்துட்டு இப்போது லேட்டஸ்ட்டாக என்ன இருக்கோ அந்த வெர்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னது அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் டவுன்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ப்ரிப்பேரிங் டு இன்ஸ்டால். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. டேர்ம்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுத்துக்கலாம். அண்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாம் வேணுமா இல்லை கஸ்டமாக நீங்களே செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் மாங்கோ ஷெல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு கிளைண்ட் தான் விண்டோஸ்க்கு. நீங்கள் அப்புறமா லேட்டர் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் கம்ப்ளீட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் MongoDB அஸ் அ சர்வீஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். எங்கே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இன்ஸ்டால் MongoDB காம்பஸ் இதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஃபால்ட்டாக செலக்டில் தான் இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் விட்டுக்கலாம். கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்தாச்சு. இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஆக்சுவலி MongoDB காம்பஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு, அது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான்.